அனைவருக்கும் வணக்கம். அதாவது மனித நேயம் வேண்டும். ஒரு ஃபேமிலியில் அவங்க எப்பொழுதும் இரவு நேரத்தில் தான் வெளியூருக்கு பிரயாணம் செய்ய ஆயத்தமாவார்கள். இரவு நேரங்களில், அதாவது 12-1 மணிக்கு கிளம்பினால் விடியாம்பரம் ஒரு 5-6 மணிக்கு போனால் ஒரு ரூம் போட்டு தங்கி குளிச்சுட்டு கோயிலுக்கு போக இந்த மாதிரி வசதியாக இருக்கும் என்று எல்லோருமே ஒரே மாதிரியாக இருப்பார்கள். இரவு நேரத்தில் விபத்துக்கள் ஏற்பட அதிக வாய்ப்பு உண்டு. அதாவது குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவார்கள். நாள் முழுவதும் வண்டியை ஓட்டி கொண்டே இருப்பதால் ஓய்வாக இருப்பார்கள். இரவு நேரத்தில் தூக்கம் வரும். ஒரு நிமிடம் கண்ணை மூடினாலும் முடிந்ததே. இப்படி பல விதத்தில் இரவு நேர பயணம் கூடாது. தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக இருந்தால் இரவு நேரம் பயணம் மேற்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த குடும்பத்தார் அனைவரும் ஒரே மனதாக இரவில்தான் பிரயாணம் செய்வார்கள். அப்பொழுது எதிரே வந்த லாரி ஒன்று அவர்கள் வாகனத்தை கார் மீது மோதிவிட்டதால் கார் கொஞ்சம் பழுதாகிவிட்டது. காரை நகர்த்த முடியவில்லை. இரவு 1:30 மணி. அப்பொழுது 1:30. அப்பொழுது குடும்பத்தார் அனைவரும் இறங்கி நின்று கொண்டிருந்தனர். நடுக்காடு. அனைவரும் பயந்து கொண்டிருந்தனர். பெண்கள் ஆண்களும் இவர்களை விட்டு கொஞ்சம் கூட நகர முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது. என்ன செய்வது? அப்பொழுது அனைத்து வண்டிகளும், பஸ்ஸும், காரும், லாரியும், அனைத்து வாகனங்களும் ஓயாமல் போய்கொண்டே இருக்கின்றது. ஆனால் யாரும் நிறுத்தி என்னவென்று கேட்பாரில்லை. கொஞ்சம் வண்டியை நகர்த்து என்று சொல்லிக்கொண்டுதான் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனித நேயமிக்கவர்கள் யாருமே இல்லை. அப்பொழுது அந்த வழியாக காரில் ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். தனியாகத்தான் பயணித்து கொண்டிருந்தார். அவர் அங்கிருந்து வெளியூரிலிருந்து தன்னுடைய தாய் தகப்பனை சனி ஞாயிறு விடுமுறையில் பார்க்க வந்ததாகவும், இந்த நேரத்தில் வந்தால் தான் காலையில் 1 நாள் 2 நாள் இருந்துவிட்டு பயணம் செய்ய முடியும். பகலில் பயணம் செய்தால் 1 நாள் வீணாகிவிடும். என் பெற்றோர்களுடன் நான் இருக்க வாய்ப்பு இருக்காது. ஆகவே இப்படி தவிர்க்க முடியாத சூழ்நிலையால் நான் இப்படி செய்கிறேன் என்றார். அது ஒத்துக்கொள்ளக்கூடிய நியாயமான காரணம்தான். அப்படி இருக்கும் பொழுது அவர் தனியாக இருந்தாலும் வண்டியை நிறுத்தி, என்ன சமாச்சாரம், ஏன் எல்லோரும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு இந்த மாதிரி ஆகிவிட்டது. இரவு நேர பயணத்தை இனிமேல் நாங்கள் மேற்கொள்ள மாட்டோம். எல்லோரும் ஒரு மனதாக தான் பயணிப்போம். இப்பொழுது எல்லோரும் ஒரு மனதாக இரவு நேர பயணத்தை இந்த நிமிடத்திலிருந்து இந்த இடத்திலேயே தவிர்த்து விட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நபர் என்ன சொன்னார்? நான் தனியாகத்தான் வந்திருக்கின்றேன். என்னுடைய வண்டியை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லோரும் சேஃப்டியாக போய் சேருங்கள். இப்பொழுது நாம் கால் செய்துவிட்டால் மொபைல் இவங்க மெக்கானிக்கு இதை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். 2-3 பேர் வருவார்கள். இரவு நேரம் என்பதால் இந்தாங்க நம்பர், கான்டாக்ட் நம்பர், ஃபோன் செய்து வர வைத்துவிட்டு அவர்கள் 3 பேரும் தைரியமாக பார்த்து கொண்டு வண்டியை எப்படியோ இங்கிருந்து அப்புறப்படுத்தி கொண்டு ஒர்க் ஷாப்பில் விட்டு விடுவார்கள். ரெடியாகனவுடன் நமக்கு கால் செய்வார்கள். என் வண்டியை நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். நான் இங்கு வரும் பஸ்ஸில் ஏறிக்கொள்கிறேன். பிறகு நீங்கள் வண்டியை எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னார். எல்லோரையும் விட வயது சிறியது தான், ஆனால் அறிவு ஜாஸ்தி, மனித நேயம் ஜாஸ்தி. மனித நேயம் இருந்தால் எதையும் விட்டு கொடுக்கலாம். எந்த உதவியும் எந்த சமயத்திலும் முன்பின் அறியாவிட்டாலும் கூட உதவி செய்யலாம். அப்படி செய்து விட்டார். வண்டியில் பஸ்ஸில் ஏறிவிட்டார். இவர்களுக்கு முன்பாகவே தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார். இவர்களும் சென்றவுடன் அவரை ஒரு கடவுள் மாதிரி நினைத்து கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு இரவு பயணம் இனிமேல் ஆகாது என்று விட்டுவிட்டார்கள். கடைசியில் காரை கொண்டு அவர்கள் வீட்டில் ஒரே ஊர்க்காரர் கொண்டு கோயம்புத்தூர் விடும் பொழுது
தூரத்து உறவு என்று தெரிந்து கொண்டார்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்கள். உங்களை பெற்றோர்கள் பாக்கியவான்கள், உங்கள் மகனை நீங்கள் பெற்றதற்கு நீங்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லிவிட்டு வந்தார்கள். அனைவரும் இனிமேல் முக்கிய காரணமாக இருந்தால், சூழ்நிலைகள் அவசியமாக இருந்தால்தான் இரவு நேர பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த தனியாக நபர் வந்து சொன்னது இந்த காரணம், இரவு நேர பயணத்துக்கு காரணம் சரியாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாள் வீணாகிவிடும், என் பெற்றோர்களுடன் ஒரு நாள் அதிகமாக இருக்க முடியாது, கிடைத்திருப்பதே 2 நாட்கள் என்று சொன்னார். அது சரிதான். ஆனால் அவரும் ஒரு தவறு பண்ணியிருக்கிறார். தனியாக வந்திருக்கிறார். தனியாக வந்திருக்கும் பொழுது இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருந்தால் அவருடைய காருக்கு மிகவும் சிக்கல்தான். இப்பொழுதெல்லாம் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அவர்களிடம், ஆணாக இருந்தாலும் அவர்களிடம் இருப்பதை பறித்து செல்வதற்கு அநேகம் பேர் வருவார்கள். அதுவும் தவறுதான். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா. நன்றி.